கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம், மாமியார் மருமகளிடையே நடக்கிற ஒரு சம்பாஷணை. ரூத் தன் மாமியாரை நோக்கி சொல்லுகிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். மரணமே அல்லாமல் நம்மை வேறொன்றும் பிரிக்கக்கூடாது என்று அவள் சொல்லுகிறாள். மாமியார் மருமகளின் உறவை விளக்குகிற ஒரு புத்தகமாக இந்த ரூத்தின் புஸ்தகம் காணப்படுகிறது. மாமியாரை தன் வழிகாட்டியாக எண்ணுகிற அந்த மருமகளை பார்க்கும்பொழுது, இந்த காலத்து மருமகள்கள் மாமியாரை ஒரு எதிரியாகவும் வேலைக்காரிகளாகவும் அல்லது ராட்சதர் பிறவிகளாகவும் பார்க்கிறார்கள். மாமியார்களும் மருமகளை தன் மகனை மயக்கி கொண்டாள் என்றும், தன்னிடத்தில் தனக்குரிய மரியாதை அவள் கொடுப்பதில்லை என்றும் அவர்களை கடுமையாய் நடத்துகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த ரூத்தின் புஸ்தகம் ஒரு முக்கியமான புஸ்தகம். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். கணவனை இழந்த ரூத் தான் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யலாம், ஆனாலும் தன்னை வழிநடத்துகிற மாமியாருக்கு அடங்கி அவள் பின்னே வருகிறதை நாம் காண்கிறோம். மாமியாரும் கூட தன் மருமகளை அப்படியே விட்டு வந்திருக்கலாம், ஆனாலும் தன் மருமகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்கும்படியாக மாமியாரும் பொறுமையோடு காத்திருப்பதை நாம் காண முடியும். இந்த நாட்களிலே கூட மாமியாரை பின்பற்ற மருமகளை காணும்பது மிகவும் அரிதான காரியமாய் காணப்படுகிறது. கணவன் இருக்கும்போதே மாமியாரை மதிக்காதவர்கள், கணவன் இல்லாத ரூத் எப்படி மாமியாரை மதிக்கிறாள் என்பதை கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பிரியமானவர்களே, இதில் முக்கியமாக அவள் மாமியாரை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தார். மாமியார் அவளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, மாமியார் பெத்லெகேம் என்ற ஊருக்கு தன் மருமகளை அழைத்து செல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிறவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, இப்படியே அவர்கள் பின்பற்றுவது போல நீங்களும் இயேசுவை பின்பற்றத்தான் வேண்டும். அதே போல ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு பின் வருகிற சந்ததியாரை, தங்களை பின்பற்றுகிற ஒரு சிறு கூட்டத்தை பெத்லெகேம் என்கிற நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் ரூத்தின் புஸ்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன செய்வீர்களா? நீங்கள் ரூத்தை போல மருமகளா இருந்தால் நகோமி என்ற மாமியாரை பின்பற்றினால் மாத்திரமே பெத்லெகேம் போய் சேர முடியும். அதே போல நீங்கள் நகோமி என்ற மாமியாராக இருந்தால் ரூத் என்ற மருமகளை உங்களோடு பெத்லெகேம் அழைத்து கொண்டு போவது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். ஒரு மூத்த விசுவாசி தன்னால் பயிற்சிவிக்கப்பட்ட தங்கள் குடும்பத்தையும் தன்னை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தையும் பெத்லெகேம் என்ற நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தலையாய கடமையாக இருக்கிறது. அருமையான விசுவாசிகளே, சீஷர்களே, உங்களை வழிநடத்துகிற நகோமி போன்ற ஊழியர்களை மூப்பர்களையும் கனம் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.